சூப்பர் கூல் ட்ரோன் பேர் என்னன்னு சொல்லவா? ஜம்போ ஜெட் ஜிங் ஜாங் ஜுடாங். திரும்ப சொல்லு. ஜம்போ ஜெட் ஜிங் ஜாங் ஜட்டாங். இத பாருங்க, இதுதான் சூப்பர்சானிக், டர்போடானிக், போட்டோடானிக், அட்டாமிக், நியோமானிக், ஹார்மோனிக், சைக்ளோனிக், எலக்ட்ரானிக் ட்ரோன். ஆனா உங்க ட்ரோனுக்கு நீங்க பிபிடிசின்னு தானே பேர் வச்சிருக்கணும். அதாவது பேரு தான் பெருசு, தர்சனம் சிறுசு. ஏன்னா எங்க ட்ரோன் இப்போ உங்க ட்ரோனை ஸ்மாஷ் பண்ண போகுது. அப்படியா? கனவுல பண்ண போகுதா? Get set, 3, 2, and yay! Come on, Gopal, உன்னால முடியும். Come on, Madhav. Come on. Yay! Come on, Gopal, come on. சில நேரத்துல ரூம்ல இருக்கும் கேவலமான சென்ட், புது வண்டியில இருக்கும் டென்ட். உங்கள அதே மாதிரி தெரியாம நடந்துருச்சு இந்த ஆக்சிடென்ட். Sorry, puppy. Sorry. சாரிய நீங்க இதுக்கப்புறம் பிரின்சிபல் சார் கிட்ட சொல்லுங்க. ஏன்னா அவருக்கு உண்மை தெரிஞ்சாகணும்ல. ஏன்னா அவரோட ஃபேவரட் பாய் ஸ்கூல்ல இந்த ட்ரோனை பறக்க விட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்ல போறேன். Come on, எங்களோட ஜம்போ ஜெட் ஜிங் ஜாங் ஜுடாங் ரொம்பவும் இன்னசென்ட்டான ஒண்ணு. தயவு செஞ்சு அதை மட்டும் விட்டுடு. இங்க பாரு பப்பி, சூப்பர்சானிக், டர்போடானிக், போட்டோஃபோமிக், அட்டாமிக், நியோமிக், ஹார்மோனிக், சைக்ளோனிக், எலக்ட்ரானிக் கூட விட்டுடுங்க. பிரின்சிபல் சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துட போறாரு. எப்படி? இன்னைக்கு கண்டிப்பா உங்க கதை பினிஷ் ஆக போகுது. மாட்டோமே. அடேங்கப்பா, ஆதரவு இல்லாம 2 பிஸ்கெட் இருக்கு. ஆதரவு கொடுத்துட வேண்டியதான். பிரின்சிபல் சார் வர்ற வரைக்கும் இந்த ட்ரோனை இங்கேயே எங்கேயாவது மறைச்சு வச்சிட வேண்டியதான். எங்க மறைச்சு வைக்கிறது? எங்க வைக்கலாம்? இடம் கிடைச்சிருச்சு. சூப்பர். பிரின்சிபல் சார் வர்றதுக்குள்ள நம்ம ட்ரோன்ஸை நம்ம காப்பாத்திக்கலாம். என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ட்ரோனை பறக்க விடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ஜென்டில்மேன்? பறக்க விடுங்க, பறக்க விடுங்க, நல்லா பறக்க விடுங்க. இன்னும் மேல, நல்லா மேல பறக்க விடுங்க. ஆனா இந்த விளையாட்டெல்லாம் ஸ்கூலுக்கு வெளியே வச்சுக்கோங்க. மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. Get out of my school. ஆமாலக்கி, கரெக்டான ஐடியாவை கொடுத்துருக்க. வா கோபால், சீக்கிரமா பிரின்சிபல் ஆபீஸ்க்கு போயிட்டு அந்த ட்ரோனை தூக்கிட்டு வந்துருவோம். அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம். எங்க இருக்கு? இங்க இல்லையே. அந்த பப்பி நம்ம ட்ரோன்ஸ் எங்க ஒளிச்சு வச்சிருப்பான்னு தெரியலையே. அது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பப்பி மாதிரி யோசிக்கணும். பப்பி மாதிரி எல்லா வேலையும் செய்யணும். நான் மட்டும் பப்பியா இருந்தேன்னா ட்ரோன்ஸ ஒளிச்சு வைப்பேன். இந்த பப்பி இருக்கானே ரொம்ப பிரெடிக்டபிளா இருக்கான்பா. இதை ஒளிச்சு வைக்க இதை விட நல்ல இடமே உனக்கு கிடைக்கலையா? பிங்கோ. பாத்தியா, இதுதான் நம்ம பிரின்சிபல் சாரோட சின்ன வயசு ஆல்பம். பாத்தியா பாத்தியா, இந்த சுருட்டு முடியல எவ்வளவு சூப்பரா இருக்காருன்னு. சூப்பரா இருக்கு. அட, இந்த ஸ்டாச்சு அந்த போட்டோலயும் இருக்கே. கண்டிப்பா இது சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதான் இத்தனை வருஷமா பாதுகாப்பா வச்சிருக்காருல்ல. ஏ மாதவு, வா இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். கோபால், கோபால் இரு, நானும் வரேன். ட்ரோன்ஸ பறக்க விட்ட பனிஷ்மென்ட்ட மறந்துடு மாதவ். இப்ப இத உடைச்சதுக்கான பனிஷ்மென்ட்ட பத்தி யோசிச்சு பாரு. இந்த ஸ்டாச்சுவை உடைச்ச விஷயம் வெளியே தெரிஞ்சதானே நம்ம மாட்டிப்போம். உள்ள யார் இருக்கா? கதவை தரங்க. பப்பி வந்துட்டா ஓடிக்கிறது. என்ன இது? மாதவ், நீயா? உனக்கு எவ்வளவு தைரியம்? இங்கே வந்திருக்கியா? பிரின்சிபல் சாரோட ஆபீஸ்க்குள்ளேயே வந்து எல்லாத்தையும் உடைச்சிருக்கீங்களா? இந்த மாதவோட கதை இன்னைக்கு முடிய போகுது. மாதவ், ஸ்டாச்சு உடைஞ்சிருச்சு. கோபால் வெளியே போயிட்டான். பப்பி என்ன பாத்துட்டாரு. இப்ப நான் தானடா மாட்ட போறேன். ஏதாவது கோல்மால் பண்ணி ஆகணுமே. ரிலாக்ஸ் மாதவ். ஏன் தெரியுமா, நீ இப்போ வேர்ல்ட் ஃபேமஸ் ஆக போற. எப்படி கோபு? ஹவ் நம்ம பிரின்சிபல் சார் இவனை ஸ்கூல்ல இருந்து வெளியே துரத்தும் போது நம்ம எல்லா இடத்துலயும் போஸ்டர் ஒட்ட போறோம்ல. மாதவ் ரஸ்டிகேட்டட் ஃப்ரம் கோல்டன் ஹில்ஸ் ஸ்கூல்.
அந்த போஸ்டரை யாரு படிப்பாங்க நான் சொல்லவா? இல்ல அதாவது படிப்பா. பாருங்க இது லஞ்ச் பிரேக். அப்படின்னா நம்ம கிட்ட 1 மணி நேரம் டைம் இருக்கு. அதே மாதிரி ஸ்டாச்சுவை நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். ஓகே, புல்லுல விழுந்து ஊசியை தேடுறதும் ஈஸி தான். ஸ்கூல் ஷூல ஜூஸ் ஊத்தி நடக்கிறது ஈஸி தான். ஆனா இவ்ளோ பெரிய உலகத்துல இவ்ளோ பழைய ஸ்டாச்சுவை நாம எங்க தேடுறது? வாவ், நல்ல ஐடியா லக்கி, நல்ல ஐடியா. இன்டர்நெட்ல எல்லாமே கிடைக்குமே. எஸ், இதான் அந்த ஸ்டாச்சு. ஆனா இந்த ஆன்டிக் ஷாப் 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கே. நம்ம கிட்ட நேரமும் அதிகமா இல்ல. எப்படி வாங்கிட்டு வருது? வசூலி பாய். பாத்தீங்களா, வசூலி பாயோட ஃபுர் ஃப்ளையிங் பலூன் கிளப். அட, இங்க இந்த கோபாலும் லக்ஷ்மணும் என்ன பண்றாங்க? வசூலி பாய், என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா? ரொம்ப சரியா சொன்னச்சலாம். ஒரு நிமிஷம் இரு. வசூலி பாய், ஹெல்ப் வசூலி பாய். இங்க பாருடா, இன்னைக்கு என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. இப்ப நான் பலூன் பிசினஸ் பண்றேன்னு சொல்லலாம். டூரிஸ்ட் மட்டும் தான் போக முடியும். ஒன்னும் பிரச்சனை இல்ல வசூலி பாய், பிரச்சனையே இல்ல வசூலி பாய். அந்த ஸ்டாச்சு கிடைக்கலனா பிரின்சிபல் சார் என்ன ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிட்டு வர அவ்வளவுதானே. அப்புறம் அம்மாவும் அப்பாவும் என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் இல்லாம வீடு இல்லாம வசூலி பாயும் இல்லாம அனாதையாயிடுவேன். அட நிறுத்துறா தம்பி. கோல்டன் ஹில்ஸ்ல இந்த வசூலி பாய் இருக்கிற வரைக்கும் நீ ஸ்கூல் இல்லாம வீடு இல்லாம வசூல் என்ன இல்லாம இருக்க மாட்டப்பா. சரி சொல்லு, எங்க போகணும்? நாங்களும் வரோம். எதுக்கு நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? ஓ மாதவ், கம் ஆன். இது கூட தெரியாதா நான் உனக்கு? என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வரேன்னு சொல்றேன். வசூலி பாய், அங்க பாருங்க, ரொம்ப அழகா இருக்குல்ல? ரைட். ஓகே சொல்லலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் பக்கம் போணும். லெஃப்ட் வசூலி பாய், லெஃப்ட். தெளிவா சொல்லுங்கப்பா. நீங்க ரைட் போங்க. இல்ல லெஃப்ட். இல்ல ரைட் இஸ் ராங். லெஃப்ட் இஸ் ரைட். வசூலி பாய், கீழ இருக்குங்க, இறக்குங்க. பாத்தீங்களா, ஆன்டிக் ஷாப். நான் இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறேன். ஸ்டாச்சு கிடைச்சிடுச்சு. முதல்ல ட்ரோன்ஸ், இப்போ வசூலி கூட பலூன்ஸ். பிரமாதம். இன்னைக்கு எனக்கு ப்ரூஃப் மேல ப்ரூஃப் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ கிடைச்ச மாதிரியே இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க 5 பேரும் ஸ்கூலை விட்டு பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு கண்ணுங்களா. எது 5 பேரையும் துரத்துருவீங்களா? எதுக்கு 5 பேரும்? ஸ்டாச்சு இந்த மாதவ் பையன் தானே உடைச்சா? நாங்க இல்ல. ஆமா பாப்பி, தயவு செஞ்சு எங்களை நம்புங்க. ஒரே கல்லுல 5 மாங்காய் எனக்கு கிடைக்கும் போது எதுக்காகனா ஒரே ஒரு மாங்காய் தான் வேணும்னு அடம் பிடிக்கணும். சொல்லுங்க பாப்போம். அதுக்கு வாய்ப்பில்ல ராஜா. பாய் பதிலுக்கு நீங்க சொல்ல வேண்டிய பாய் கூடிய சீக்கிரத்துல. நம்மள மாட்டி விடுறதுக்காக இந்த பப்பி நம்ம ட்ரோன்ஸையே யூஸ் பண்றாப்பா. இந்த மேட்சோட ஸ்கோர் பப்பிக்கு 2, பாய்ஸ்க்கு முட்டை. சேம் ஆனஸ். ஆனா கேம் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ட்ரோன்ஸோட ரிமோட் இது கூட நம்ம பாக்கெட்ல தானே இருக்கு. இங்கே வந்துட்டானுங்களே. என்னோட ஜம்போ ஜெட் ஜிங் ஜட்டாங். அப்புறம் எங்களோட சூப்பர் சோனிக், டர்போடானிக், போட்டோபோனிக், அட்டாமிக், நியூமோனிக், ஹார்மோனிக், சைக்ளோனிக், எலக்ட்ரானிக். இப்போ ரெண்டுமே ஒண்ணா வேலை செய்ய போகுது. என்ன நடக்குதுங்க? என்ன பண்ற? வேண்டாம், மேல போக கூடாது, கீழே தான் போகணும். மாட்டிக்கிட்டேன்னு. என்ன நடக்குதுங்க? மேல போ, சொல்றத கேளு. இது என்ன கொடுமை? நல்லா மாட்டிக்கிட்டேன்னு. சொல்றத கேளு. வேண்டாம், என் சொல்லல. எதுக்கு இப்படி ஊஞ்சலாடுற? என்னோட ஆதாரம். வேண்டாம் வேண்டாம். இது என்ன மறுபடியுமா? வேண்டாம்.
மம்மி, எனக்கு ஏன் இப்படி நடக்குது? ஆமாம் பாய்ஸ், நீங்க ஆபீஸ்க்குள்ள எப்படி வந்தீங்க? அது அது சார் சார் அது என்னன்னா சார் டஸ்ட்பின். அது எனக்கும் நல்லா தெரியும். அது வந்து சார் நாங்க இந்த கிளீனிங் கிளீன் பண்றதுக்காக இங்க வந்தோம். சபாஷ். ஆனா பப்பி தானே இந்த வேலையெல்லாம் செய்யணும். நீங்க எதுக்காக செய்யறீங்க? பப்பி எங்க இருக்கான்? சார் போயிட்டு போறான், விடுங்க. எங்கேயாவது நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். போய் போய் இவங்க சொல்றது எல்லாம் போய் சார். இந்த பசங்க ட்ரோன்ஸ பறக்க விட்டானுங்க. அதுக்கப்புறம் ஹாட் ஏர் பலூன்ல கோல்மால் பண்ணானுங்க. அது மட்டுமா என்னோட அதாவது ட்ரோன்ஸையும் போனையும் சுக்குநூறு ஆக்கிட்டானுங்க சார். அதுல என்னோட ப்ரூஃப் போச்சு சார். எதுக்காக இப்படி எல்லாம் உளறிக்கிட்டு இருக்க பப்பி? டியூட்டி டைம்ல தூங்குற பாவம் வேலையை இந்த பாய்ஸ செய்ய சொல்ற. அதுக்கப்புறம் என்கிட்டயே வந்து உன்னோட வித்தியாசமான இந்த கனவை சொல்றியா? ஷேம் ஆன் யூ பப்பி. அண்ட் தேங்க் யூ பாய்ஸ், குட் ஜாப். தேங்க் யூ சார். கொஞ்சம் இருங்க, இதையும் எடுத்துட்டு போயிடுங்க. இது எனக்கு யூஸ் கிடையாது. ரொம்ப நாளாவே தூக்கி போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.